வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். விழிப்புணர்வு செய்திகளுக்காக இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வெளியாகியுள்ளது. 16/5/25 சாதனை படைத்தவர்கள்: அரியலூர் ஜெயங்கொண்டத்தை சேர்ந்தவர் சோபியா 499 மார்க் எடுத்து சாதனை படைத்துள்ளார். திருப்பூர் உடுமலையை சேர்ந்த திவ்யலட்சுமி 499 மார்க் எடுத்து சாதனை படைத்துள்ளார். திருவாரூர் மன்னார்குடியை சேர்ந்த முருகன் என்பவர் 499 மார்க் எடுத்து சாதனை படைத்துள்ளார். வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் மாணவர்கள் மணிஷ்குமார் 500க்கு 498 மார்க் எடுத்து சாதனை படைத்துள்ளார். அதே போன்ற ஒரே மார்க் எடுத்து சாதனை படைத்த இரட்டை குழந்தைகள் 500க்கு 474 மார்க்கு இரட்டை குழந்தைகள் 2 பேரும் ஒரே மார்க்கை எடுத்து உள்ளார். சொல்லி வைத்ததை போல் 474 மார்க்கு எடுத்து உள்ளது. இது ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி உள்ளது. ஆக இவர்கள் கவிதா, கனிஷா இருவரும் சொல்லி வைத்தது போல் 474 மார்க்கை எடுத்தது சாதனையை படுத்தி ஊக்கத்தையும் படுத்தி இருக்கிறார். அதுபோல் எல்லாரும் பாஸும் ஆயிருப்பார்கள். அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சில பேர் மார்க்கு கம்மியாக இருந்து அழுவார்கள், வேதனைப்படுவார்கள். அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையும் எடுத்துக்கொண்டு அப்பா அம்மாவும் ஆசிரியர்களும் அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். அதட்டக்கூடாது, திட்டக்கூடாது. இதையெல்லாம் செய்யாமல் அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வையுங்கள். இதில் ஃபெயிலாக இருக்கிறவங்களும் அடுத்தது நமக்கு இது முடிவானது அல்ல, இன்னும் இருக்கிறது. அடுத்த தேர்வில் எழுதலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆகவே யாரும் தவறான முடிவு நோக்கத்துடன் எதையும் செய்யக்கூடாது என்று உங்களுக்காக நான் எப்போதும் குரல் கொடுப்பேன் என்றும் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக உங்கள் அண்ணனாக நான் இதை கட்டாய வேண்டுகோளாக வைக்கிறேன். கவலைப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், எதற்கும் துணிந்து நில்லுங்கள் என்று ஊக்கத்துடன் சொல்லிக்கொள்கிறேன். மார்க்கு குறைவானதால் பதற்றப்பட வேண்டாம், அணுக வேண்டாம். அதனால் அடுத்து வரும் காலங்களை நாம் எதிர்கொள்ள துணிச்சலாக எதிர்நீச்சல் போட வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். ஆகவே எல்லோருமே நம் நாட்டு மாணவர்கள், மாணவிகள் தான். ஒரு கண்ணு பெரிதா, 2 கண்ணு பெரிதா அல்ல, 2 கண்ணுமே தேவைதான் நமக்கு. ஆகவே எல்லோரும் நல்லபடியாக வாழ வேண்டும், நல்ல ஒரு சிந்தனை பிறக்க வேண்டும், சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும். கல்வி எல்லோருக்கும் பொதுவானது. ஆகவே எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சிந்தனை. ஆகவே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொள்கிறேன், எந்த ஒரு தப்பான காரியத்துக்கு ஈடுபடாமல் நல்ல ஒரு சிந்தனையை உங்கள் வழியில் உள்ள தெய்வங்களை வழிபடுங்கள். ஆகவே எல்லாமே கைகூடும். நல்லதை நாடுவோம், நல்லதையே செய்வோம் என்று எல்லோரையும் திரும்பி பார்க்க வைப்போம் என்று இந்த சமுதாயத்தில். ஆகவே வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்ற எடுத்துக்காட்டோட நாம் விளங்குவோம். ஆக அனைவரையும் சிரிக்க வைப்போம், சிந்திக்க வைப்போம் என்றும் வாழ்த்துக்களுடன் உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். நன்றி, வணக்கம்.